கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகவும் 30வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று என்று சொல்லப்படுகிறது. அங்கே தேவன் ஜனங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிப்பதற்காக விரும்பி எசேக்கியாவை தேவ திட்டத்திற்காக எடுத்து தேசத்திலே ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவதற்காக பஸ்காவை ஆசரிப்பதற்காக ஆயத்தமாகி எசேக்கியாவை பயன்படுத்துகிறார். எசேக்கியா தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்து ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புகிற அந்த நேரத்தில் சில ஆசாரியர்களும் சில மனிதர்களும் இந்த தேவ திட்டத்தோடு ஒருமனப்பட்டு போக கூடாதபடிக்கு அந்த பேதங்கள், அதாவது மன எண்ணங்களிலே வித்தியாசங்கள் உண்டாயிருந்ததை காண முடிகிறது. ஆனாலும் மறுபடியும் அந்த உருவாகிறதற்காக முயற்சி செய்து அதிலே வெற்றியும் காண்கிறார்கள். அந்த முயற்சி தேவனுடைய இரக்கத்தினாலே அந்த தேவனுடைய கரம் அவர்களை எல்லாரையும் ஒருமனப்பட வைத்ததை நாம் காண முடிகிறது. எதற்காக இந்த பிரயாசம்? அவர்கள் ஒருவேளை ஒருமனப்படவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதானே அப்படி என்று நமக்கு தோன்றலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவன் நாமே தேவ ஜனங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்ய வேண்டுமென்றால் தேவனுடைய வல்லமையை தேவ ஜனங்கள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு மனம் மிக அவசியமாக காணப்படுகிறது. இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் தேவனை தேடுகிற தேவ சபையானது, தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளானது எல்லா காரியத்திலேயும் ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு முன்னறிவித்து வைத்திருக்கிறார். இந்த ஒருமனம் தேவனுடைய செயல்களை பூமியிலே பலமாய் நடப்பிக்க ஏதுவாய் காணப்படுகிறது. 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்த அதே மேல் வீட்டறையில்தான் பரிசுத்த ஆவியானவரும் ஊற்றப்பட்டு பலத்த செய்கைகளை காண்பிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற காரியம் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தின் நிமித்தம் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் என்று நாம் மத்தேயு 18-19 வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினால் ஒருமனம் ரொம்ப முக்கியம். அந்த ஒருமனம் உருவாகிறதற்கு வேதத்தை அறிந்த நாம் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டுமோ, எவ்வளவு அந்த ஒருமனம் உருவாகக்கூடாதபடி இருக்கிற அந்த குறைகளையும் அந்த பிழைகளையும் களைந்து போட வேண்டுமோ, மன்னிக்க வேண்டியதை மன்னித்து விட வேண்டியதை விட வேண்டியதோ இருக்கிறதோ அதை செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் ஒருமனம் உருவாகும். ஒருமனம் உள்ள குடும்பம், ஒருமனமுள்ள ஜனம், ஒருமனமுள்ள சபை தேவனுடைய பலத்த அதிசயமான செயல்களை வாழ்விலே காண கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இந்த தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய கரம் ஒருவேளை நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய சபை தேவ சித்தத்தின்படி தேவ நோக்கத்தின்படி ஒருமனப்படுவதற்கு முடியாதபடி பிசாசானவன் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் சிலவிதமான கருத்து ஒற்றுமைப்பட முடியாத விஷயங்களை வைத்து அவன் செயல்படுவான் என்றால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அந்த கருத்து ஒற்றுமைக்கு மாறாக நின்று ஒரு மனதிற்கு மாறாக நின்று செயல்படுகிற பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு தேவ விடுதலையும் தேவ மகிமையையும் தேவ ஆசீர்வாதங்களை சபையும் தேவ பிள்ளைகளும் காண ஒரு மனதை கர்த்தர் உருவாக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலும் ஒரு மனம் உருவாக ஒரு மனம் உருவாகக்கூடாதபடி இருக்கிற கிரியைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நாம் ஒரு மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் ஒருமுகப்படுத்துவார். ஒருமுகப்பட்டு நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள், ஒருமுகப்பட்டு ஆராதிக்கிற ஆராதனைகள் பெருத்த மாற்றத்தை குடும்பங்களிலும்
நம்முடைய வாழ்விலும் சபைகளிலும் தேசங்களிலும் கொண்டு வரும் பரிசுத்தாவியானவரே இறங்கி கிரியை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு மனதை வாஞ்சிப்போம், ஒரு மனதிற்கு இடம் கொடுப்போம், ஒரு மனதிற்காய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, ஆண்டவர், ஒரு மனம் எவ்வளவு முக்கியம் என்பதை வேதம் எங்களுக்கு பல சான்றுகள் மூலமாக ஆண்டவரே உறுதியளிக்கிறதப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த ஒருமனப்படக்கூடாதபடி இருக்கிற சுபாவங்களை, பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே எல்லாவற்றை விட்டு ஒருமனம் ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டவர்களாய் சபை ஒருமனப்பட, குடும்பங்கள் ஒருமனப்பட, குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருமனப்பட, எதை நாங்கள் இழக்க வேண்டும் விட வேண்டுமோ அதை விட்டு ஒருமனப்பட்டு தேவ வல்லமையையும் தேவ மகத்துவங்களையும் பூமியிலே காண கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு இன்னும் கிருபை பாராட்டும். தயவாய் கெஞ்சுகிறோம். எங்கள் வீடுகளிலே, எங்கள் சபைகளிலே தகப்பனே, ஒருமனம் உண்டாக கர்த்தருடைய கரம் ஒருமுகப்படுத்தினது போல ஆண்டவரே எங்கள் சபைகளையும் குடும்பங்களை ஒருமுகப்படுத்தும். அப்படியே நீ கிரியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.